அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை, பரிவோடு பணிபுரிவோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 32 முதல் 38 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தாவீதின் மகன் கடவுளின் ஊழியர். பார்வையற்றோருக்கு பார்வை தருவது மட்டுமல்ல, கேட்கும் திறன் இழந்தோர் கேட்கவும் பேசவும் செய்வார். அப்போது வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இந்த செயல் மக்களிடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை என்று மக்கள் பேசிக்கொண்டனர். பரிசேயரோ இது பேய்களின் தலைவனை கொண்டு நடைபெறும் செயல் என்றனர். இந்த மனித பேச முடியாமல் போனதற்கு உடல் ஊனம் காரணம் காட்டப்படாமல் பேயின் செயலாக அது சொல்லப்பட்டிருப்பதால், ஒருவேளை ஏதோ ஒரு பெரும் அதிர்ச்சியின் காரணமாக அவர் வாயடைத்து போன நிலையில் அவருக்கு ஆண்டவர் விடுதலை வழங்கினார் என கொள்ளலாம். ஆதிக்க சக்திகளின் கொடிய செயல்களால் எளிய மக்கள் வாயடைக்கப்படுகின்றன. ஆனால் அப்படிப்பட்ட பேய்களை துரத்தி நாவின் கட்டுகளை அவிழ்க்கும் கடவுளின் ஊழியர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் ஆயரில்லா ஆடுகள் போல அலைக்கழிக்கப்பட்டு சிதறுண்டு சோர்ந்து போயிருந்ததால் அவர்கள் மேல் அவருக்கு பரிவு ஏற்படுவதை காண்கிறோம். ஆய என்ற சொல் அரசரையும் கடவுளையும் ஒருங்கே குறிக்கின்றது. நாடு கடத்தப்பட்ட காலத்தில் சிதறடிக்கப்பட்ட மக்கள் அரசரற்று இருந்ததால் கடவுள் தாமே அவர்களுக்கு ஆயராக இருப்பார் என்ற நம்பிக்கை எரேமியா 31:10 எதிரொலித்ததை கண்டுகொள்ள முடிகிறது. எனவே சிதறுண்ட நிலையில் இருக்கும் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு விடுதலை வழங்கி அவர்களை புதிய இறைமக்களாக்கும் வேலையின் தொடக்கத்தை முதலில் ஆண்டவர் செய்து, அப்படி செய்கையில் சீடருக்கு போதனை தந்து இப்போது அப்பணியில் தம்மோடு தம் சீடர்களையும் சேர்த்து கொள்ளப் போகிறார். அதற்கு முன்னுரை போல் இப்பகுதி அமைந்துள்ளது. அன்பார்ந்தவர்களே, தலைவர்களிடம் இருக்க வேண்டிய முதன்மையான 4 தலைமை பண்புகள்: அறிவு, பரிவு, துணிவு, பணிவு. இந்த 4 தலைமை பண்புகளிலும் ஏதேனும் ஒன்றை மிகவும் முதன்மையானது என்று குறிப்பிட வேண்டுமானால் சந்தேகமின்றி அது பரிவுதான். ஆண்டவர் இயேசுவிடம் இந்த 4 தலைமை பண்புகளும் நிறைவாக இருந்தன என்பதை நற்செய்தி நூல்கள் 4 நன்கு பதிவு செய்துள்ளன. அவற்றிலும் பரிவு என்னும் பண்பு மிக குறிப்பிடும் வகையில் இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் அருமையாக எடுத்துரைக்கிறது. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். என்ன அருமையான செய்தி! பரிவு என்ற வார்த்தையானது உடன் துன்புறுதல் என்ற அர்த்தம் கொண்டது. மற்றவர்கள் துன்பப்படும் போது, வேதனைப்படும் போதும் அந்த துன்பத்தையும் வேதனையும் நமக்குள் உணர்வதே பரிவு. மக்களின் வேதனை இயேசு தன் உள்ளத்திலும் உடலிலும் உணர்ந்தார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று எசாயா இறைவாக்கினர் கூறுவது இதை குறித்தே. இத்தகைய பரிவுள்ளம் கொண்டவர்களாக வாழ்கிறோமா என்ற கேள்வியை எழுப்ப நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். எங்கு பரிவு, அதாவது உடன் துன்புறுதல் இருக்கிறதோ அங்கு பிறருக்கு உதவியும் சேவையும் செய்யும் மனப்பக்குவம் தானே வந்துவிடும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் பரிவோடு பிறன்பு பணிகளை செய்கின்றேனா? நம்பிக்கையோடு என்னை தேடி வருபவர்களுக்கு பரிவுடன் உதவி செய்கின்றேனா? தன்னை விட பிறரை உயர்வாக கருதி பணிபுரிகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பரிவோடு பிறன்பு பணிகளை செய்யவும், நம்பிக்கையோடு எங்களை தேடி வருகின்றவர்களுக்கு பரிவுடன் உதவி செய்யவும், எங்களை விட பிறரை உயர்வாக கருதி பணிபுரியவும் வரம் தாரும். ஆமீன்.